இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆமென். நாம் எடுத்துக்கொள்வோம் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 1-5 வரை நாம் வாசிக்க போகிறோம். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். அப்படி யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிராகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமிலும் கூடின சபையிலே நின்று ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு நான் எடுத்திருக்கும் தலைப்பு யோசபாத்தின் வெற்றிக்கான திறவுகோல்கள். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டாலே எல்லாருக்கும் புரிந்திடும் யோசபாத் எடுத்த வெற்றியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் என்று. ஆனால் அவர் கண்ட அந்த வெற்றிக்கு சில திறவுகோல்கள், சில வழிமுறைகளை அவர் பின்பற்றினார். அதை நாம் கவனித்து நம் வாழ்விலும் வெற்றி வாழ்வு வாழ தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்வோமா? ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் வாசித்த இந்த பகுதியில் துவக்கத்தில் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 1-5 வரை நாம் வாசித்தோம். யோசபாத் ராஜா என்ற பேர். யோசபாத் என்றாலே தேவன் நியாயம் தீர்த்திருக்கிறார் என்ற அர்த்தம். God has judged. ஏற்கனவே தேவன் என்ன செஞ்சிருக்காரு? நியாய தீர்ப்பை கொடுத்து விட்டார். அதே வண்ணமாக தான் தானியேல் என்ற பெயருக்கு அர்த்தம் God is my judge. தேவனே என் நியாயாதிபதி. இவங்க 2 பேரும் கொஞ்சம் பெயர்கள் அர்த்தம் ஒத்ததா போல காணப்படுகிறது. இந்த யோசபாத் ஒரு நல்ல ராஜா. அவனுடைய தகப்பன் கூட ரொம்ப நல்ல ராஜா. அவருடைய பேர் தான் ஆசா. ஆசா ராஜா என்று சொன்னாலே நமக்கு ஞாபகம் பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல மன்றாடின ஒரு மாபெரும் மன்னர். அவரும் வெற்றியை கண்டவர். அவருடைய மகன்தான் யோசபாத். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? ஒரு நல்ல பக்தன். அவருடைய மகன்தான் யோசபாத். ஆமென். பக்கத்தில் திருமணமானவங்களுக்கு சொல்லுங்க, உங்கள் சந்ததியும் உங்களை விட நல்ல கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்புவார்களாக. ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவது இயல்பு. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை ஒருவருக்கும் இந்த பூமியில் இல்லை. எல்லாருமே பல விதங்களில் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஆனால் பிரச்சனைகளை வரும்பொழுது அவைகளை எப்படி ஜெயித்து மேலே வருவோம் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் இந்த அதிகாரம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் துவங்கும் பொழுதே சொல்லப்படுகிறது, இந்த யூதா மக்களுக்கு விரோதமாக மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும், அது மாத்திரமல்ல சேயீர் மலை தேசத்தார், இவர்கள் 3 விதமான கூட்டம் வெள்ளம் போல இவர்களுக்கு எதிரிட்டு பாய்ந்து இவர்களை மேற்கொள்ள, இவர்களை அழிக்க முயற்சிக்க திரண்டு வருகிறார்கள். இவர்கள் வெள்ளம் போல திரளான மக்கள் திரண்டு வருகிறார்கள். சில நேரத்தில் பிரச்சனை சின்ன விதத்திலும் வரும், பெரிய விதத்திலும் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சின்ன பிரச்சனை ஆனாலும் சரி, பெரிய பிரச்சனை ஆனாலும் சரி, எந்த பிரச்சனையும் நமக்கு ஒன்றுமில்லாமல் மாற்றி ஜெயத்தை தருபவர் பரலோக தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான்
யோசபாத் காணப்படும் பொழுது அவர் செய்த 4 முக்கிய காரியங்கள் தான் நாம் திறவுகோல்களாக பார்க்க போகிறோம். முதல் காரியம், அவர் என்ன செய்தாராம்? அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒன்று சேர்ந்து நின்றார்கள். ஆமென். சொல்லுங்க, அந்த ஒரு மனம், அதுதான் சிறந்த திறவுகோல். எந்த பிரச்சனை வந்தாலும், ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக பிரச்சனை வரும் பொழுது கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நின்று ஜெபிக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து தேவன் விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். ஒரு மனம் எங்கேயோ அங்கே ஆவியானவர் உண்டு, அங்கே தேவன் செயல்படுகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனை வரவேற்க நாம் கொடுக்கிற முதல் மரியாதையே ஒரு மனம்தான். ஆமென். ஒரு மனமாய் ஒன்று சேரணும். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தால், நீங்கள் ஒரு பக்கம் மனைவி, ஒரு பக்கம் பிள்ளைங்க, ஒரு பக்கம் இருந்தால் அந்த பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்ளவே முடியாது. எப்பொழுது நீங்கள் ஒரு மனமாய் நிற்கிறீர்களோ அப்பொழுதே பாதி பிரச்சனை போனது என்று அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. 2வதாக ஜெபம், உபவாசம். அவர் செய்த காரியங்களிலே, மேற்கொண்ட காரியங்களிலே மிக முக்கியமான 2வது திறவுகோல் ஜெபம், உபவாசம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபம் இல்லாமல் ஜெயம் இல்லை. ஆமென். எல்லாவற்றுக்கும் ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் அநேகர் அதை செய்ய மாட்டேன்றாங்க. ஆனால் அந்த ஜெபமும் உபவாசம் தான் சாத்தானை தோற்கடித்து ஜெயத்தை தரக்கூடியது. ஹல்லேலூயா. 3வதாக கர்த்தருடைய வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை. எல்லாம் தெரிஞ்சது தானே? ஆமாங்க, எல்லாம் தெரிஞ்சுதான். ஆனால் அபியாசிக்கணும், அதை பயன்படுத்த வேண்டும். ஆமென் சொல்வோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்கள் ஜெய பாதையிலே நடக்கிறார்கள். ஆமென். 4வது துதி. எல்லாம் சொல்லுங்க, துதி. துதியே ஒரு வல்லமையான ஆயுதம். துதி ஜெயத்தை கொண்டு வருவது நிச்சயம். ஆமென் சொல்வோமா? இப்போ நான் சொல்கிறேன், முதல் காரியம் என்னங்க? ஒரு மனம். 2வது ஜெப உபவாசம். 3வது கர்த்தருடைய வார்த்தை. 4வது துதி. ஒவ்வொரு விசுவாசியும் பயன்படுத்த வேண்டிய 4 முக்கியமான காரியங்களை தான் யோசபாத் பயன்படுத்தினார். அதனாலே ஒரு மாபெரும் ஜெயத்தை அவர் அனுபவித்தார். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது வாசிக்க போகிறோம் அதே 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 3 5 வசனம் வாசிக்க கேட்போமா? அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிராகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமேரும் கூடின சபையிலே நின்று. ஆமென். யோசபாத் எதிராளிகளின் கூட்டம் தங்களை சுற்றிலும் சூழ்ந்து வெள்ளம் போல அவர்கள் எல்லா பக்கத்திலும் கண்களை ஏறிட்டு பார்த்தா எங்க பார்த்தாலும் சத்துருக்கள், எங்க பார்த்தாலும் போராட்டங்கள், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள். அப்படிப்பட்ட நேரத்தில் அவன் செய்த ஒரு நல்ல காரியம் என்னவென்றால், அவன் முதலாவது தன் தேசத்தில் இருக்கிற ஜனங்களை எல்லாரையும் அவர்கள் ஒன்று சேர, அவளை எல்லாரையும் ஒருமனப்படுத்த, அவளை எல்லாரையும் ஓரிடத்துல கூட்டி சேர்த்தான். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் எங்கே வந்து சேர்ந்தார்கள் என்றால் சபையிலே சேர்ந்தார்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்தார்கள். தேவ ஆலயத்தில் வந்து சேர்ந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இதுதாங்க ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் செய்ய வேண்டிய காரியம். பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது நான் தனிக்காட்டு ராஜா, நான் தனித்து எல்லாம் செஞ்சிடுவேன், நான் ரொம்ப எல்லாத்திலையும் தேறினவன் என்று தனித்து நிற்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் 1000 இருவர் 10,000 பேரை துரத்துவார்கள். 2 பேர் இணையும் போது அதனுடைய பலன், அதனுடைய வல்லமை
2 அல்ல, அது மல்டிப்ளை ஆகி 10,000 மாறுகிறது. ஹல்லேலூயா. அநேகர் நினச்சிக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற ஆள் தாங்க எனக்கு சத்ரு, இவரால் தாங்க எனக்கு பிரச்சனை நினைக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஆள் உங்கள் சத்ரு அல்ல. பார்த்து சொல்லுங்க, தவறாக புரிஞ்சிக்காதீங்க, தவறாக பார்க்காதீங்க. சில புருஷர்களுக்கு மனைவி சத்ருவா பார்ப்பாங்க, மனைவி புருஷனை சத்ருவா பார்ப்பாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளை சத்துருக்களாக நினைக்கிறாங்க. சாத்தான் தவறாக அவங்களுக்கு கண்ணாடி போட்டு பார்க்க வைக்கிறான், பொல்லாத விரோதி. ஆனால் ஒரே ஒரு சத்ரு தான், ஒரே ஒரு விரோதி தான் நமக்கு உண்டு. பக்கத்தில் இருக்கிற சகோதரனும் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தால் அந்த விரோதியை, அந்த சத்ருவை ஓட ஓட விரட்டி அதன் பேரிலே ஜெயம் எடுக்க கர்த்தர் நம்மை சபையாக கூட்டி சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரசங்கியில் அழகா ஒரு வசனம் இருக்கு, 4ஆம் அதிகாரத்தில் 9-10 ஒண்டியா இருக்கிறவனுக்கு ஐயோ என்று சொல்ற மாதிரி வசனம் வாசிக்க கேட்போம். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. ஒண்டியா இருக்கிறவனுக்கு ஐயோ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சில பேர் நான் ரொம்ப சூப்பர் ஸ்பிரிச்சுவல், நான் அடுத்தவங்களோட ஜெபிக்க மாட்டேங்க, நான் தனித்து தாங்க ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி கேஸு தான். அவங்கள நம்ம நிதானிக்க தான் வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்படி இல்லை, தேவன் நம்மை ஒரே சரீரமாக இணைத்து வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். அடுத்தவர்களோட உறவுக்குள்ள, அடுத்தவர்களோடு நல்ல ஒரு ஃபெலோஷிப்பை வைக்க தான் தேவன் விரும்புகிறார். ஆமென். அதற்காக தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மை சபையாக ஒன்று சேர்த்து இருக்கிறார். ஆமென். நம்ம சபையாக இணைக்கப்பட்டிருக்கிறதே, நம்ம சபையாய் கர்த்தருக்காக எழும்பி நிற்க கர்த்தர் நம்மை இந்த திருச்சபையிலே ஒன்று சேர்த்திருக்கிறார். ஆமேன் சொல்லுவான். அதனால வேத வசனம் சொல்லுகிறது, அநேக சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்கள் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெள்ளிக்கிழமையும் ஓடி வாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஓடி வாருங்கள், இடைநாட்களில் உங்களுக்கு நேரம் இருந்தால் ஜெப கூட்டங்களிலே பங்கு கொள்ளுங்கள், லைஃப் குரூப்பில் பங்கு கொள்ளுங்கள். அடுத்த சிஸ்டர் பிரதரை பார்த்தா முகத்தை இந்த பக்கம் திருப்பிட்டு போகாதீங்க. அவங்கள பார்த்து ஹலோ பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார் என்று வாழ்த்தி செல்லுங்கள். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்ளுங்கள் என்று பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இப்படி செய்தாலே நீங்கள் ஜெயநடை போடுகிறீர்கள் என்ற அர்த்தமாம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது இயேசு பலமுறை சீஷர்களுக்கு தரிசனமானார். ஆனால் ஒரு ஆள் மாத்திரம் மிஸ்ஸிங். அந்த ஆள் மாத்திரம் அங்கே இல்லை. யார் தெரியுங்களா? தோமா. தோமா இல்லை. ஏன்னா அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? சந்தேகம் இருந்துச்சு. எல்லாம் சொன்னாங்க, இயேசு வந்தார், இயேசு நம்மோட பேசினார், அவரோட போஜனம் பண்ணோம், அவரை கண்ணார கண்டோன்னா அவன் என்ன சொல்கிறான்? அவர் கைக்குள்ளே ஆணி பாய்ந்து அவர் கைக்குள்ளே என் கையை போட்டு அவர் விழாவில் என் கையெல்லாம் உள்ள வச்சு நான் பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்ற மாதிரி இருந்தான். ஆனால் ஒரு பெரிய ஆண்டவருடைய சந்திப்பை இழந்து போனான். ஆண்டவர் கிருபையாக தான் அவனுக்கு இன்னொரு முறை தரிசனமாக்கி தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார் என்று யோவான் 20:24 சொல்லப்பட்டு இருக்கு. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அந்த மாதிரி சந்தேக பேர் வழியாக நம்ம இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. சில நேரத்தில் எந்த கூட்டத்தில் கர்த்தர் மகிமையாய் எழும்புவார் என்பது நமக்கு தெரியாது. அவருடைய சந்திப்பு விசேஷமானது. எல்லா கூடுகையிலும் தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. நமக்குள்ளே எவ்வளவு தாகம் உண்டோ, என்ன தேவையுண்டோ அதை சந்திக்க, தாகத்தை திருப்தி ஆக்க அவர் வல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை கூட்டம், இப்படிப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தில் வரும்பொழுது உங்களுக்கு பிரச்சனையா போராட்டமா? நீங்கள் உங்கள் பிரச்சனையை நீங்களே சுமக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் பேரில் வைத்து விடுங்கள். ஆகவே தான் நாங்கள் கேட்கிறோம், உங்கள் பிரச்சனையை எழுதி கொண்டு வாருங்கள். உங்களுக்காக ஜெபிக்க திருச்சபையிலே அநேக ஜெப வீரர்கள் உண்டு, ஊழியர்கள் உண்டு, உங்களுக்காக ஜெபிப்பார்கள் என்று.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க பாரம் உங்க தனித்து பாரம் அல்ல, எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க ஒரு சபையாய் நிற்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் யோசபா அறிந்து கொண்டான். அவன் இவ்வளோ திரளான சத்துருக்கள் தன் தேசத்துக்கு விரோதமா நிற்கிறதை கண்டதும், நான் பெரிய ராஜா, நான் பெரிய பலம் புயபலம் கொண்டவன், நான் எல்லாம் பார்த்துருவேன் அப்படின்னு அவன் நினைக்கல. அவன் உடனே தன் தேசத்தின் ஜனங்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிறான். எந்த இடத்துல ஒன்று சேர்க்கிறான்? தேவ ஆலயத்தில் ஒன்று சேர்க்கிறான். ஆமேன் சொல்லுங்களேன். சரியான காரியம் செஞ்சாரு யோசபாத் ராஜா. எந்த இடத்துல ஒன்று சேர்த்தாரு? தேவ பிரசன்னத்தில் ஒன்று சேர்த்தார். ஆமேன், அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் ஒரு பிரச்சனைக்காக ஒரு குடும்பம் ஒன்று சேர்ந்து முழங்கால் படியிடுகிறார்களோ அப்பொழுதே அந்த பிரச்சனைக்கு பதில் வந்து விட்டது என்பதுதான் அர்த்தம். ஹல்லேலூயா. எப்பொழுது ஒருமனப்படுகிறீர்களோ அப்பொழுதே தேவன் அந்த பிரச்சனையை கரத்தில் எடுத்துக்கொள்ளுகிறார். ஆமென். குடும்பமாக ஜெபிக்க வேண்டும், கூட்டாக ஜெபிக்க வேண்டும், சபையாக ஜெபிக்க வேண்டும், யோசபாத்தை போல. ஹல்லேலூயா. ஒருவேளை எல்லா பக்கமும் ஜனம் நின்று கொண்டிருக்கும் பொழுது நீங்களும் நானும் இருந்தால் என்ன செஞ்சிருப்போன்னு தெரியல. ஆனால் யோசபாத்துக்கு தெரியும், இந்த கதவை அடைக்கலாம் பிசாசு, இந்த கதவை அடைக்கலாம், அந்த கதவையும் அடைக்கலாம், பின்னாடி கதவையும் அடைக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கதவை மாத்திரம் அவனால் அடைக்க முடியாது. அதுதான் என் பரலோக தேவனுடைய அந்த வாசலை அவனால் அடைக்க முடியாது. உங்கள் கண்களை எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஏறெடுக்கிறேன் என்ற சத்தியத்தை அறிந்தவன் யோசபாத். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வரும்போது உங்களை சுற்றிலும் சூழ்ந்து நிற்கிற மாதிரி காணப்பட்டாலும் ஒன்று நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், பிரச்சனை உங்க தலைக்கு மேலே அல்ல, உங்களுக்கு மேலே பரலோகம் திறக்கப்பட்டு இருக்கிறது. தேவன் உங்களுக்காக துணை நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக பரலோக வாசல் திறந்திருக்கிறது. எந்த நேரமும் வேத வசனம் சொல்ற மாதிரி எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஆமென். எங்க பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருக்கும் பொழுது நிறைய, அந்த காலத்துலலாம் எங்க இப்போ இருக்கிற யூடியூப் எல்லாம் கிடையாது, ஏதாவது ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும் வீடியோ, அதை கொண்டு வந்து நாங்கள் சில நல்ல பிரபலமான ஊழியர்களுடைய செய்தியெல்லாம் விரும்பி வெளிநாடுகளுக்கு போகும்பொழுது அதை கொண்டு வந்து திரும்ப 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 அதை போட்டு கேட்போம். ஒரு தேவ மனிதர் ஈவி ஹில் என்ற தேவ மனிதருடைய செய்தியை திரும்ப திரும்ப போட்டு கேட்போம். அந்த செய்தி நாங்கள் கேட்குறது எங்கள் பிள்ளைகளும் கேட்டு அவங்களுக்கு அது அப்படியே மனப்பாடம், அப்படியே உள்ளத்தில் பதிந்து விட்டது. அந்த செய்தியில் ஒரு பகுதி அந்த தேவ மனிதன் வனமாக சொல்கிறாரு. ஒரு உதாரணமாக, ஒரு கோழி குஞ்சு முட்டையிலேருந்து வெளியே வந்ததும் அது உலகத்தை பார்க்குதான். உலகத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனை, எந்த பக்கம் பார்த்தாலும் திருடர்கள் கத்தியை வச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தர் அடிதடி பிரச்சனைகள் இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா விபச்சாரம் வேசிதனம், அந்த பக்கம் பார்த்தா இருள். அந்த கோழி குஞ்சு சொல்லுதான், எனக்கு இந்த உலகத்தில் இருக்கவே பிடிக்கல, திரும்ப என்னை அந்த முட்டைக்குள்ளவே போட்டுருங்க, என்னை எங்கே போட்டுருங்க, முட்டைக்குள்ளவே போட்டுருங்க, நான் முட்டைக்குள்ளவே போயிடுறேன். முட்டைக்குள்ளே போக முடியுமா? ஆனால் அழகாக அந்த செய்தியாளர் சொல்லுவார், எங்கள் மகன் பாஸ்டர் டெரி அதை சின்ன வயது, அவர் 5-6 வயதுலேருந்தே அந்த 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 காரியத்தை பிரசங்கம் பண்ணுவார். அவர் வீட்டில் என் கணவர் அவரை பிரசங்கம் பண்ண விட்டு அவர் உட்கார்ந்து ரசிப்பார். அவர் ரொம்ப அழகாக பேசுவார். ஆனால் பாஸ்டர் டெரி ஒன்றை கூட்டி சேர்த்து அழகாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்? அந்த கோழி குஞ்சு வடப்பக்கம் பார்த்துச்சு, இடப்பக்கம் பார்த்துச்சு, இந்த பக்கம் பார்த்துச்சு, அந்த பக்கம் பார்த்துச்சு, ஆனால் மேலே பார்க்க மறந்து போச்சு. மேலே இருந்து தான் அந்த எல்லா பதிலும் எல்லா ஆசீர்வாதமும் இறங்கி வருகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரச்சனை வரும்போது இங்கே அங்கே பார்த்து சோர்ந்து போகாதீங்க, பயந்து போகாதீங்க. மேலே இருக்கிறவரை நோக்கி பார்த்தால் அந்த பிரச்சனை மலை போல இருந்தாலும் அது பனி போல மறைந்து போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் உங்கள் கண்களை என்ன செய்யணும்? எப்பொழுதும் மேலே ஏறிட்டு பார்க்கணும்.
எப்பொழுதெல்லாம் ஒருமனப்படுகிறோமோ அப்பொழுது சாத்தான் கலங்க ஆரம்பிப்பான். ஆமென். அவன் எதிரிட்டு வர பயப்படுவான். ஏனென்றால் ஒருமனப்படும் பொழுது தேவன் நம்மோடு இணைந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி கிறிஸ்தவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிப்பார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதுனால தான் பூமியே அசைக்க ஆரம்பித்தது, அதிர ஆரம்பித்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எவ்வளோ வல்லமை இருக்கு ஒரு மனதில். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:24 வாசிக்கலாம். அதன் பிறகு 31 வாசிக்கலாம். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென் சொல்வோமா? முதலாவது ஒருமனப்பட்டார்கள், பிறகு ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தினால அவர்கள் கூடியிருந்த இடமே அசைந்தது. ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த ஒருமனம், இந்த ஐக்கியத்தில் எவ்வளவு வல்லமை இருக்கு. மற்றவர்களை மன்னிக்க வேண்டிய விஷயத்தில் மன்னித்து விடுங்கள். மற்றவர்களோடு ஒப்புரவாகி கொள்ளுங்கள். யாரோட கசப்பு வைக்க வேண்டாம், யாரோட கோபம் வைக்க வேண்டாம். இதனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய நோக்கமெல்லாம் நமக்கு ஒரே ஒரு எதிராளி தான். அவனை மேற்கொண்டு ஜெயமாய் வாழதான் கர்த்தர் நம்மை இந்த கிறிஸ்தவ வாழ்விலே நம்மை ஒன்று சேர்த்து இருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவர்கள் செய்த மிக விசேஷமான காரியம் 2 நாளாகவும் 20 திரும்ப வாசிப்போம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். ஆமென் சொல்வோம். இப்போ பைபிள் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே அவரோட இணைந்து கொள்ளுங்க. 7-12 வரை எப்படி ஜெபித்தார் என்பதை நாம் வாசிக்க கேட்போம். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு இரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிகட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். ஆமென். அவர் யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்து எல்லாரையும் உபவாசிக்க வைத்து அவர் எல்லாரோட ஒருங்கிணைந்து தேவாலயத்தில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதை தான் நாம் எப்பொழுதும் செய்ய வேண்டும். பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், எப்பேற்பட்ட நெருக்கடி நமக்கு வந்தாலும் இவ்வண்ணமாக தான் நாமும் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 15:5 ஆண்டவர் சொல்றாரு, என்னாலே அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்ய கூடாது. அவராலே அல்லாமல் நம்மால எதுவுமே அசைக்க முடியாது. எந்த காரியத்தையுமே வாய்க்க செய்ய வைக்க முடியாது. எல்லாம் அவராலே தான். ஆமென். சிலர் என்ன செய்வாங்க, பிரச்சனையை தாங்களா அதை போய் எப்படியோ சமாளிக்கலாம், எப்படியோ தீர்த்து விடலாம் என்று போய் அலைஞ்சு பிரச்சனைக்காக
பல விதங்களில் அவங்க பிரயாசப்பட்டு ஒன்றும் வாய்க்கலன்னா தான் கடைசியில் ஐயோ ஆண்டவரே எனக்கு இறங்கும், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு அப்புறம் வருவாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது ஏன் நம்ம அப்படி செய்யணும்? அப்படி அல்ல, யோசபாத்தினுடைய முறைதான் சரியான வழி. ஆமேன். முதலாவது யாரை நோக்கி கூப்பிட்டான்? தேவனை நோக்கி கூப்பிட்டான். அவன் பெயரே தேவன் நியாயம் தீர்ப்பார், நியாயம் தீர்த்து விட்டார். அப்படிப்பட்ட நியாயாதிபதி அவனுக்கு துணை நிற்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் பிரச்சனை எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அது தேவனுக்கு ஏமாத்திரம். அவர் கையில் கொண்டு வந்து கொடுத்து விடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 50:15 சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சங்கீதம் 91:15 ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் சும்மா இல்ல, அந்த இடத்துல உங்க தலையை உயர்த்தி உங்களை கனப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களில் அநேகர் பல பிரச்சனைகள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கலாம், பலவித போராட்டங்கள் உங்கள் மனதில் காணப்படலாம். இப்போ நீங்க ஆண்டவரை நோக்கி நீங்க அந்த செய்தி கேட்டிருக்கும் போதே ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு துணை நிற்கிறீர், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், ஆண்டவரே நீரே எனக்கு போதுமானவர் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தின் கடைசி பாகம்தான் எனக்கு ரொம்ப பிடித்த பாகம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யோசபாத் ராஜா சொல்றாரு, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு. எல்லாம் சொல்லுங்க, எங்கள் கண்கள் பிரச்சனையை நோக்கி இருக்கிறதா, கர்த்தரை நோக்கி இருக்கிறதா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரச்சனையை பார்க்கறத கொஞ்சம் விட்டுருங்க. பிரச்சனையை பார்க்கறத விட்டுட்டு இப்ப யாரை நோக்கி பாருங்க. ஆமா, பிரச்சனையை பார்க்கிற வரைக்கும் பிரச்சனை போகாது, பிரச்சனை தீராது. எப்போ உங்க கண்களை பிரச்சனையை விட்டு கர்த்தர் பக்கம் திருப்ப ஆரம்பிக்கிறீர்களோ, பிரச்சனை வந்த வழியா திரும்பி ஓட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. என்ன ஒரு அற்புத தேவ மனிதன். அவர் சொல்றார், ஆண்டவரே எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கு. ஒரு ராஜாவுக்கு பிரச்சனை இப்படி எதிர்ப்பு வந்தா உடனே அவனுடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, நம்முடைய மிலிட்ரி பவர் எவ்வளோப்பா, ஏர்ஃபோர்ஸில் எவ்வளோ இருக்குது, நேவியில் எவ்வளோ இருக்குது, இந்த ஆர்மியில் எவ்வளோ இருக்குது, நம்ம புயபலம் எவ்வளோன்னு தான் பார்ப்பான், அதை தான் அவன் பரிசீலிப்பான். ஆனால் யோசபாத் ராஜா அப்படி அல்ல. இந்த பக்கம் அந்த பக்கம் இதை அதை பார்க்கறதெல்லாம் விட்டுட்டு அவருடைய கண்கள் கர்த்தரை நோக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார், இஸ்ரவேலை காக்கிறவர். இப்படிப்பட்ட தெய்வத்தை தெய்வமாய் கொண்ட தேவ ஜனமே, உங்களுக்கு விரோதமாய் ஒன்றும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், ஆமென், ஹல்லேலூயா. ஜெபத்திலேயே ரொம்ப வல்லமையான ஜெபங்கள் சிலது உண்டு. அது என்னன்னா, வேத வசனத்தை வச்சு கேட்டு ஜெபிக்கிறது. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதானே. அப்பனா வேத வசனத்தை படித்து கொள்ளணும். இங்கே யோசபாத் சொல்றாரு, இப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அவர் சொல்றார், நம்மள மாதிரி ஒவ்வொருத்தர் கையிலையும் அந்த நாட்களில் பைபிள் இல்லை. தோல் சுருள் ஒன்றில் தான் ஒரு வேத ஒரு இதில் தான் எழுதப்பட்டு இருக்கும். ஆனால் மற்றவங்கெல்லாம் அதை வாசிக்க தான் கேட்பாங்க. அந்த வார்த்தைகளை கேட்டு தான் அவங்க மனதில் பதித்து வைத்து கொள்வாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எவ்வளோ பாக்கியம் பெற்றவங்க. ஆனால் நாம் ஒவ்வொரு கையிலையும் பைபிள் இருந்தால் கூட ஒழுங்காக எடுத்து என்ன செய்யறதில்ல, வாசிக்க மாட்டேன்றோம். அவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கும் தோல் சுருள். அதை வாசிக்கும் பொழுது அவ்வளோ பயபக்தியாக கூர்ந்து அந்த வார்த்தையை கேட்பார்கள்.
அந்த வார்த்தை உள்ளத்திலே அப்படியே அவர்கள் ஞாபகத்திலும் உள்ளத்திலே மறைத்து வைப்பார்கள். அதை வச்சு தான் சொல்றாரு, ஆண்டவரே இப்படி சொல்லி இருக்கிறார்களே, நாங்கள் இந்த ஆலயத்தில் உம்முடைய சந்நிதியிலும் வந்து எங்கள் இடுக்க நாட்களில் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்களுக்கு உதவி செய்வீர், எங்களை ரட்சிப்பீர் என்று உம்முடைய வார்த்தை சொல்லியிருக்கிறதே என்று ஞாபகப்படுத்தி யோசுவா ஜெபிக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கூட கர்த்தருடைய வார்த்தையை வச்சு ஜெபிக்க பழகுங்க. கர்த்தருடைய வார்த்தையை வச்சு நீங்கள் ஜெபிக்க பழகும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார், மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ ஜெபம் பண்ணாலும் வேத வசனத்தை நீங்கள் குறிப்பிட்டு காண்பித்து சொல்லுங்க, இப்படி சொல்லி இருக்கிறீரே, இப்படி செய்தருளும் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, நான் சொன்னதை உங்களுக்கு நிறைவேற்றியே முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. D.L. மூடி என்ற ஒரு தேவ மனிதர், பிரபலமான ஒரு தேவ மனிதர், 18ஆம் நூற்றாண்டில் எல்லாம் வாழ்ந்தவர். அவர் எப்படி ஜெபிப்பாராம், முழங்கால் படிட்டு ஒரு விரல வேதத்தின் மேலே வச்சுக்குவாராம், ஒரு கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி இப்படி இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறீரே அப்படி செய்தருளும் என்று ஜெபிப்பாராம். அவருடைய ஜெபத்துக்கு கர்த்தர் தவறாமல் பதில் கொடுத்து அவருடைய நாட்களிலே லட்சங்கள் தெய்வ ராஜ்யத்துக்குள்ளே சேர அவரை கருவியாய் பயன்படுத்தினது மாத்திரமல்ல, எத்தனையோ அநாதை பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஒரு நல்ல தகப்பனாய் கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபிக்கும் போதெல்லாம் வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கம்மா. வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:5 நினைக்கிறேன், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவர்கள் முகங்கள் சொல்லுங்க, உங்க முகத்தை அவர் என்ன செய்ய விட மாட்டாரு, வெட்கப்பட விடவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. உங்க முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். உங்க சத்துருக்களோ, எதிர்த்து நின்றவர்களோ, போராடினவர்களோ, உங்களுக்கு விரோதமாய் வந்த யாவர் முன்பதாகவும் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். இந்த வருஷம் கர்த்தர் நம்ம சபை கொடுத்த வாக்குத்தத்தம் என்னங்க? தேவரீ எழுந்தருளி சீயோனுக்கு அதற்கு குறித்த நேரமும். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி நீங்க ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க இது ஒரு பிளாங்க் செக் மாதிரி கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கார். ஆமென். உதாரணமா யோசிங்க, இப்போ பில் கேட்ஸ்ன்ற பெரிய மனுஷன் ஒரு பெரிய செக் புக் கொடுத்து கீழே அந்த செக் முழுதும் அவர் சைன் பண்ணி கொடுத்துட்றாரு, பிளாங்க் செக். நீ மாதம் மாதம் உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, நான் சைன் பண்ணிட்டேன், என் கணக்கில் என்ன வேணுமோ எடுத்துக்கோ, நான் சும்மாவா பத்திரமா அப்படி மூடி வச்சுருப்பீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு சில பேர் டெய்லி 4 முறை பேங்க்காரனை சும்மா விட மாட்டீங்க, போய் வேண்டியதெல்லாம் எடுத்துடலான்னு சொல்லி ஓடுவோம்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்படி தான் என் பரலோக தேவன் எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, அந்த வார்த்தையை டெய்லி நான் பிடிச்சி அந்த பரலோக தேவனிடத்துலேருந்து எனக்கு வர வேண்டிய உதவிகளை செக்கில் சைன் போட்டு கொடுத்துருக்காரு. டெய்லி கேட்பேன், சொன்னீரே, எனக்கு எழுதி கொடுத்தீரே, நீர் இப்படி வாக்கு தந்தீரே, எனக்கு செய்தருளும் என்று கர்த்தரிடத்தில் நான் ஒவ்வொரு நாளும் ஓடி பெற்றுக்கொள்வேன். ஆமென். சில பேர் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, இது ரொம்ப கஷ்டம் பாஸ்டர்மா, இதை விட நான் ஒரு ஃபோன் எடுத்து யாருக்காவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி எனக்காக ஜெபம் பண்ணுங்க, கண்ணீர் விட்டு உபாசம் போட்டு எனக்காக மன்றாடுங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே உட்காந்துக்கலான்னு பார்க்குறேன். அப்படியா நினைக்கிறீங்க? சொல்லுங்க, நீங்கள் பிள்ளையானால் சுதந்திரமாமே. அப்பா இடத்துல, அப்பா பிதாவே எனக்கு இதை செய்தருளும் என்று உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொள்ள உங்களுக்கு பரலோக தேவன் பரலோக ஆசீர்வாதங்களை சுதந்திரமாய் தந்திருக்கிறார். அந்த உரிமையை தந்திருக்கிறார். புரிந்து கொண்டவர்கள், அதை அனுபவிக்கிறவர்கள் கரங்களை தட்டி, அப்பா உமக்கு நன்றி, நன்றி, என்னுடைய நன்மைகள், சுதந்திரங்கள், ஆசீர்வாதங்களை
நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். இதிலும் வல்லமையான ஒரு ஜெபம் எதுன்னா உபவாச ஜெபம். எல்லாம் சொல்லுங்க, உபவாச ஜெபம். உபவாச ஜெபம் ஒரு காரியம் உங்களுக்கு ரொம்ப நாள் தாமதமாக நடக்கவே இல்லை, ரொம்ப உங்களுக்கு மலை போல பிரச்சனை மாதிரி இருக்கு, நான் பேசாமல் மண்டிக்கிட்டு அவர் பாதத்தில் வந்து உபவாசம் போட்டு அவர் சமூகத்தில் வந்துருங்க, பார்க்கலாம். அற்புதங்களின் மேல் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். உபவாசம் உங்கள் ஆத்மாவுக்கு விருந்து. ஆமென். தேவ பிரசன்னத்தில் உபவாசம் சொல்லிட்டு ஜெபிக்காம வேதம் வாசிக்காம அவர் பிரசன்னத்தில் நேரம் செலவழிக்காமல் இருக்கக்கூடாது. அவர் பிரசன்னத்தில் வந்து அப்படியே முழங்கால் படியிட்டு இல்லை வேதத்தை எடுத்து ஆண்டவரே என்னோடு பேசும் என்று ஜெபமும் வேத வாசிப்பும் தேவ பிரசன்னத்தில் நம்ம நேரத்தை செலவிட்டால், நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த உபவாச ஜெபம் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 17:21 இந்த ஜாதி பிசாசெல்லாம் ஜெபத்தினால உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்திலும் போகாது. இந்த உபவாசம் மிக ஒரு நல்ல பழக்கம். ஆமேன் சொல்லுங்க. அது இயேசுவே மேற்கொண்டார். அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது 40 நாள் உபவாசம் பண்ணார். ஆமேன். அந்த உபவாசம் பண்ணி தான் அவர் ஊழியத்தையே ஆரம்பித்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசிகள் எல்லாருமே உபவாசிக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தில் அமர பழக வேண்டும். இதை தான் இவர் செய்கிறார். இந்த யோசபாத் தேசமெங்கும் உபவாசம் கூறிட்டார். எல்லாருக்குமே உபவாசம். தேவ பிரசன்னத்தில் வந்து நின்று எல்லார் கண்களும் பரலோக தேவனை நோக்க எல்லாரும் அவர் சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆமென். என்னுடைய சிறு வயதில் கூட எங்கள் வீட்டில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலையிலையும் எங்கள் அம்மா சமைக்க மாட்டாங்க. மாலை மத்தியானத்துக்கு மேலே அவங்க முழு நாள் இருக்கலாம். ஆனால் எங்கள் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளை எங்களை எல்லாரையும் உபவாசம் போட்டுருவாங்க. 8 வயசு 7 வயசுலலாம் நாங்கள் கம்பல்சரி ஃபாஸ்டிங் தான். ஏன்னா யாரும் சமையலே வீட்டில் நடக்காது. இப்போ இருக்கிறவங்கெல்லாம் 15 வயசு பையனா வச்சுக்கிட்ட கூட ஐயோ பாவம் அவனுக்கு சாப்பிடலன்னா ரொம்ப பலவீனமாக மாறிடுறான்னு பரிதாபப்படுறாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உபவாசம் யாரையும் பலவீனப்படுத்தாது. உபவாசம் அவர்களை பலமாய் மாற்றும், அவளை ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் நிறுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன கிஷோர், உபவாசம் பண்ணால் சாக மாட்டாங்க யாரும். உபவாசம் பண்ணால் சொல்லுங்க எல்லாரும் என்னப்பா பலவான்களாய் மாறுவார்கள். ஆவியில் என்னவா மாறுவார்கள்? பலமுள்ளவர்களாய் மாறுவார்கள். எஸ்தர் 3 நாள் உபவாசம் போட்டாளாம். அந்த 3 நாள் உபவாசம் போட்டதுனால 127 நாடுகளில் இருந்த அழிவின் சட்டம் மாற்றப்பட்டு அங்கே இருக்கிற அத்தனை யூதர்களும் காப்பாற்றப்பட்டார்கள். சரித்திரமே மாற்றப்பட்டது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உபவாச ஜெபம் என்னெல்லாம் செய்யும் தெரியுமா? உங்கள் வாழ்வின் சரித்திரத்தை தலைகீழாய் மாற்றி வைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் நீங்கள் தரித்திருந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அநேகர் சொல்லுவாங்க இந்த பலவீனம் அந்த பலவீனம் சொன்னால் பேசாமல் போய் உபவாசம் போட்டு ஜெபிப்பாங்க. டேவிட் யாங்கிச்சோ அவருடைய மாமியார், அவங்களுக்கு பேர் ஹல்லேலூயா மம் என்று அழைப்பார்கள். ஹல்லேலூயா அம்மா. அந்த அம்மா பேர் என்னங்க? ஹல்லேலூயா அம்மா. அந்த அம்மா இந்த சுகமாக்கும் ஊழியத்தில் பயங்கரமாக கர்த்தர் பயன்படுத்தினாராம். அந்த அம்மா இடத்துல போய் யாராவது ஜெபிக்க போனால் அவங்க சொல்லுவாங்களாம், ஜாம் பண்ணிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி சொல்லுவாங்கன்னா, நீ போய் அந்த ஜெபமலையில் போய் 3 நாள் உபவாசம் போடு, 10 நாள் உபவாசம் போடு, 21 நாள் உபவாசம் போடு. அப்படியே அந்த ஜனங்க விசுவாசித்து போனாங்கன்னா அதே மாதிரி அவங்க சுகமாய் தான் மலையிலேருந்து கீழே இறங்கி வருவார்களாம். ஆமென். ஹல்லேலூயா. அதை அவர்கள் ஒரு பழக்கமாய் ஜெபம் உபவாசத்தை பழக்கமாய் மாற்றிக்கொண்டார்கள். ஆமென் சொல்வோம். ஹல்லேலூயா. அதனால் உபவாச ஜெபம் வல்லமை உள்ளது. நினிவே பட்டணத்தாருக்கு யோனா போய் சொல்கிறான், இந்த பட்டணத்தை ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு? அழிக்க போகிறாரு. அந்த தேசத்தின் ராஜா மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு எல்லா மனிதர்களையும் 3 நாள் உபவாசம் போட வச்சார்.
மிருகங்களுக்கு தண்ணீர் கூட கொடுக்கல, நாய் பூனைக்கு பால் கூட கொடுக்கல, ஆகாரம் கொடுக்கல, எல்லாத்தையும் காய போட்டாரு. அப்படி 3 நாள் உபவாசம் போட்டதுனால அவர்களுக்கு விரோதமாய் இருந்த அந்த சாபங்கள், அழிவின் திட்டங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி நினிவேக்கு இரக்கம் பாராட்டினார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம கையில் கர்த்தர் வல்லமையான ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். குடும்பமாய் சேர்ந்து உபவாசம் பண்ணி ஜெபிங்க. தனித்து போராடி உபவாசம் பண்ணி ஜெபிங்க. உபவாச ஜெபத்தினாலே நாங்கள் குடும்பமாக பல அற்புதங்களை சந்தித்திருக்கிறோம். எங்களுடைய திருமண வாழ்வின் ஆரம்ப நாட்களிலும் இப்பொழுதும் நாங்கள் செய்கிறோம். அப்போ மாத்திரம் இல்லை, இப்பொழுதும் என் கணவரும் அதை கடைப்பிடிக்கிறோம். பிள்ளைகளும் செய்வார்கள். பாஸ்டர் டெரி, ஆபி எல்லாம் உபவாசம்னு வாய் விட்டு சொல்லக்கூட மாட்டாங்க. எனக்கு நியூஸ் வந்துடும், மம்மி இன்னைக்கு முழுதும் எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் புரிஞ்சுக்குவேன், ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்படி ஒவ்வொருவரும் அந்த பழக்கத்தை கையாளுகிறார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது நல்ல பழக்கம். பிரச்சனை வந்தால் தான் உபவாசம் பண்ணோன்னு இல்லை, இதை ஒரு வாழ்வின் ஒரு அனுபவமாக மாற்றிக்கொள்ளலாம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் என்ன செய்யலாம்? உபவாசம் போடலாம். சிறு வயதுலேருந்தே நாங்கள்லாம் யாரும் சொல்லி கொடுக்காமலே செவ்வாய்க்கிழமை நைட் சாப்பிட மாட்டோம். எங்கள் அம்மா பழக்கி கொடுத்த நல்ல பழக்கம், வெள்ளிக்கிழமையும் சாப்பிட மாட்டோம். அந்த பழக்கத்தில் ஜெபத்திலேயே அப்படி வாலிப நாட்களிலே வளர்ந்தோம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு கூட பரிதாபம் பார்க்காதீங்க, நல்லா ஜெபிக்க அவங்களுக்கு நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுங்க. நாளைக்கு அவங்களுடைய எதிர்காலம் மகிமையாய் மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. தானியேல் உபவாசித்தான், எஸ்தர் உபவாசித்தாள். அநேக பக்தர்கள் உபவாசத்தை ஒரு நல்ல பழக்கமாய் மாற்றிக்கொண்டார்கள். இப்படி ஜெபம் உபவாசம் செய்யும் பொழுது என்ன நடக்கும்னா, தேவன் வெளிப்பாட்டை தருவார். அவருடைய பரலோக திட்டங்களையும் வழிகளையும் காரியங்களையும் தம் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். இங்கே யோசபாத் உபவாசம் பண்ணி ஜெபித்ததினாலே அவனுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. இந்த யுத்தத்தில் நீ என்ன செய்ய வேண்டும், எப்படி சத்துருக்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகளை கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எஸ்தருக்கும் அப்படிதான். உபவாசம் பண்ணி ஜாம் பண்ணி முடிச்சதுமே ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த அந்த திட்டத்தை தான் அவள் பின்பற்றுகிறாள். அதுதான் நமக்கு புரிஞ்சுது. ஆகாஷ் வேறு ராஜாவுக்கு விருந்தினார் ரொம்ப பிடிக்கும், அதனால அவருக்கு நல்ல விருந்து போடு, அவர் சாஞ்சிருவாருன்னு சொல்லி ஆண்டவர் அழகா அவளுக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கிறாரு. அழகா அதை தான் அவள் பின்பற்றுகிறாள். இன்னைக்கு நல்லா ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வழிகளை காட்டுவார், என்ன செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகளை வெளிப்படுத்துவார், வாய்க்க செய்வார். ஆமென் சொல்வோமா? ஹல்லேலூயா. அடுத்ததாக இவங்க வாழ்க்கையில் யோசபாத் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கிறான். அங்கே ஒரு தீர்க்கதரிசி எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தைகளை தான் 15 நம்ம 18 வரை வாசிக்க கேட்போமா? சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிசி என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். எல்லாரும் ஆமென் என்று சொல்வோம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையில கிடைக்கிற ஒரு அமைதியும் ஒரு சமாதானமும் ஒரு தைரியமும் வழி நடத்துதலும் வேற எங்கும் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமென் சொல்வோம். ஹல்லேலூயா. இக்கட்டான சூழ்நிலையில, பிரச்சனை நிறைந்த நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் வர வேண்டும்.
கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும். சரியான நேரத்தில் கர்த்தர் சரியான வார்த்தைகளை நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்துவார். இங்கே யோசபாத்துக்கு ஆண்டவர் சரியான வழியை காட்டுறாரு. நீங்க இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பார்க்கிற பிரச்சனை உங்க பிரச்சனை அல்ல, அது தேவனுடைய பிரச்சனையாய் மாறிவிட்டது. தேவன் கரத்தில் எடுத்துக்கொண்டார். இனி நீங்க கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. நம்ம பாரம் நம்ம பிரச்சனை நம் தலைமையில வச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அது நம்மை வருத்தப்படுத்தும், நம்மை வேதனைப்படுத்தும், நம்முடைய சமாதானத்தை எல்லாம் கலைத்து போடும். அது எப்பொழுது கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து விடுகிறோமோ அது கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். கர்த்தர் அந்த காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்வதனாலே நமக்கு கிடைக்கிறதெல்லாம் அவர் காட்டும் வழி, அவருடைய ரட்சிப்பு, அவருடைய சமாதானம், அவருடைய விடுதலையை நாம் அனுபவிப்போம். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது என்று கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு நேராய் வந்ததும் அவள் எல்லாரும் தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்க. அங்க வழிகளை கர்த்தர் காண்பிக்கிறார். இந்த சீஸ் அந்த பள்ளத்தாக்குக்கு நேராக எதிராளிகள் இப்படி வருவாங்க, நீங்க இப்படி போங்க, நீங்க இப்படி சந்திங்க, நீங்க இப்படி செய்யுங்க என்று கர்த்தரே அழகாய் வழிகளை அவர்களுக்கு போதித்து காட்டுகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கண்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ சொந்த வழியிலே நடந்து கொண்டிராதே, கர்த்தர் காட்டும் வழி எது என்று அறிந்து அந்த வழிகளிலே நடக்கும் பொழுது அதனுடைய முடிவோ சமாதானம், அதனுடைய முடிவோ ஜெயமாய் நமக்கு காணப்படும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்பதாக சொல்லும் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். ஆமென். சிலர் தான் விருப்பப்படி தான் நடப்பேன், தான் விரும்பினபடி காரியத்தை செய்வேன் என்று நினைக்கிறார்கள். நாம் விரும்புகிறபடி காரியங்கள் வாய்ப்பதில்லை. ஆமென். எரேமியா 10:23 வாசிக்க கேட்போமா? கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். ஆமென். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார் அழகா, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்ல, தன் நடைகளை நடத்துவது சொல்லுங்க நடக்கிறவனாலே ஆகிறதல்ல, நடக்க வைக்க வழியை காட்ட நம்மை நடத்துகிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமென். அவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து சரண்டர் பண்ணணும். நம்மை அர்ப்பணிக்கும் போது தான் நாம் ஜெயத்தை காணக்கூடியவர்களாய் இருக்கிறோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, உன் வசனமே என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, தேவன் அருளிய வேதம் அவனுக்குள் இருக்கிறபடினாலே அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க, கர்த்தருடைய வழியில நடக்கும் பொழுது தடுமாற்றம் இல்லை, உனக்கு தோல்வி அல்ல, உனக்கு எந்த வெட்கம் அவமானம் அல்ல. கர்த்தர் ஜெயத்தின் மேலே ஜெயமும் ஆசீர்வாதத்தையும் தரக்கூடியவராய் இருக்கிறார். தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை பற்றி கொண்ட ஒருவரையும் ஆண்டவர் கைவிட்டதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நேரம் ஓடுகிறபடினால் அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போறேன். இதுதான் ரொம்ப வல்லமையான ஒரு திறவுகோல். இதுதான் துதி. எல்லாம் சொல்லுங்க, துதி. துதி எடுத்தா ஃபாதர் அழகா பாடியிருக்காரு, துதி எடுத்தா முறுமுறுத்தா ஓ எங்க ஆளு இவன் கூப்பிடுறான் என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவானா, திரும்பி வந்துருவானா. அதனால முறுமுறுக்கிறது நம்ம பழக்கம் இருக்கவே கூடாது. ஆமென். நம்முடைய வாயில என்னதான் இருக்கணுமா, துதி இருக்கணும். அதை 2 நாளாக 20 21, 22 வாசிக்க கேட்போமா? பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும்
மோவாபியரையும் சேயர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. என்ன வல்லமை இந்த துதியில இருக்கிறது. ஆமென். யார் உங்களுக்கு துதிக்க கற்றுக் கொடுத்தது? இந்த ஐடியா எங்கேருந்துங்க கிடைச்சிது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அதுக்கு தாங்க முன்னாடி இருக்கிற பாயிண்ட்டை நல்லா கவனிச்சிங்களா? ஜெபம், உபவாசம், கர்த்தருடைய வழி, வார்த்தை. ஆமென். அநேக நேரங்களில் நாம் சில ஆண்டவர் காட்டுற வழிகளை அப்படியே பின்பற்ற ஆரம்பித்தா அதனுடைய முடிவு அற்புதமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. 2008 இந்த சர்ச் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவதற்கு பல போராட்டம், பல பிரச்சனைகள் நமக்கு இருந்த நாட்களில் நினைக்கிறேன் 2007 அந்த அந்த டைம்லலாம் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். உபவாசம், ஜெபம் மேலே உபவாசம். யோசபாத்தருடைய மெத்தடு தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். 40 நாள் உபவாசம். எல்லாரும் அந்த எல்ஷடாய் ஹாலில் தான் டெய்லி போட்டு ஜாம் பண்ணுவோம். ஒரு முறை பிரதர் மோகன் சி லாசரஸும் கூட வந்து அதே இடத்துல முழங்கால் போட்டு எங்களோடு சேர்ந்து ஜெபித்தான். அநேக பரிசுத்தவான்கள் வந்து ஜெபித்தான். அந்த 40 நாளில் ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் எங்கள் உள்ளத்தில், என்னுடைய உள்ளத்துலேயும் ஒரு ஐடியா கொடுத்தார். அது கர்த்தர் கொடுத்த ஐடியா தான். என்னன்னா, என்ன தைரியம் பாருங்கள். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி ஒரு லீவ் வருது. நம்ம ஆர்எஸ்புரம் கலையரங்கத்தை வாடகை எடுத்து ஒரு நல்ல ப்ரைஸ் செலிப்ரேஷன் வைப்போம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கொயரெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் ரெடி பண்ணுறேன். எல்லாரும் தடுமாறுறாங்க. என்னடா இவ்வளோ சீக்கிரத்தில்? அப்போல்லாம் ரொம்ப பிரபலமான கொயர் இல்லை, ஆனாலும் எல்லாரையும் போட்டு திரட்டுறோம். பிரதர் டேனி கிட்ட சொல்கிறோம். அவர் பிரதர், அக்கா இவ்வளோ சீக்கிரமா? ஆமாம், எல்லாம் ரெடி ஆகும், எல்லாம் பண்ணுவோம் சொல்லி பாடல்கள் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறோம். டெய்லி ப்ராக்டிஸை போட்டு பாடல்கள் ரெடி பண்ணுறோம். ஆனால் கோர்ட் கேஸில் எங்களுக்கு பதிலை இன்னும் வரலை. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னே ப்ரைஸ் டீமை ரெடி பண்ணுறோம், வர்ஷிப் டீமை ரெடி பண்ணுறோம், டெய்லி ப்ராக்டிஸ் போட்டு உள்ள இன்னொரு பக்கம் என்ன பதில் வருதோ தெரியலையே. ஆனால் இந்த கையில் வல்லமையான ஒரு ஆயுதம், துதியை எடுத்து விட்டோம் பாருங்க. நல்லா நாங்கள் என்ன பண்ணோம், சண்டே ஸ்கூல் குழந்தைகள் முதற்கொண்டு பெரியோர்கள் வரை அந்த ப்ரைஸ் ஃபெஸ்டிவலில் ஒவ்வொரு குரூப்பும் வந்து பாடுற மாதிரி பிளான் பண்ணி எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டோம். சர்ச்சே ப்ரைஸ் பண்ணுற மாதிரி போய் வாடகை எடுத்து ஹாலை ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னே திடீர்னு எங்களுக்கு ஒரு நாள் காலையில் செய்தி வருது, நம்ம ஃபைலை ஜட்ஜு ஓப்பன் பண்ணிட்டாராம். நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டான். நீங்கள் கை தட்டுறீங்க, எங்களுக்கு பதைக்குது. என்ன பதில் வரப்போகுது? ஃபைலை எடுத்தவர் இது சரியா இல்லை, இது இவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டா அவ்வளோதான். ப்ரைஸ் ஃபெஸ்டிவல் என்ன ஆகிறது? அது போகட்டும். இன்னொரு பக்கம் சர்ச் எக்ஸ்டென்ஷன் வேலை என்ன ஆகுது? எல்லாம் வேலைகள்லாம் முடங்கி கிடக்குதே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு காலையில் இந்த இடத்துல இந்த மாதிரி இவ்வளோ அழகா இல்லை புல்பிட்டு, ஆனாலும் போடப்பட்ட புல்பிட்டு இந்த பக்கம் எல்லாரும் ஓடி வந்து பாஸ்டர் அந்த பக்கம், நாங்கள்லாம் அந்த பக்கம் முழங்கால் போட்டு யோசபாத்தை போல் அவர் பாதத்தில் தாழ விழுந்து கதறி ஜாம் பண்ணோம். நாங்கள் ஜாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். 1 hour கூட இல்லை. இன்னொரு கூட்டம் ஒரே கோஷம் போட்டுட்டு வராங்க, ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம், நமக்கு பதில் வந்துடுச்சு, நம்ம கேஸ் தான் வெற்றி பெற்றதுன்னு எல்லாம் கை தட்டிட்டு அந்த படியிலேருந்து எல்லாம் கோஷம் போட்டுட்டு ஓடி வராங்க. பக்கத்தில் வசலுங்க எப்படி இருக்கும்? எப்படிதமா இருந்தது? நம்ம ஆண்டவர் யார் என்று புரிந்தது. நம்ம ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் துதிகளின் பாத்திரர். அவர் யார் என்று அறிந்து அவரை துதிக்கும் பொழுது அவர் ஸ்தானத்தில் நின்று அவர் காரியத்தை நிரூபித்து காண்பிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எந்த பிரச்சனையோ எந்த போராட்டமோ ஒன்று செய்யுங்க, அப்போதான் கையை உயர்த்தி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர். சில கை எங்க உயர மாட்டேங்குது. உங்களுக்கு போராட்டம் இல்லையா, பிரச்சனை இல்லையா? எல்லாம் நல்லா இருந்தால் கூட கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களுக்கு மேன்மேல நன்மைகளை தருவார். எல்லார் வாயில வரட்டும், அவர் நல்லவர், அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. அப்படி
சொல்லி 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 துதிக்க 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 எதிராளிகளின் எல்லா சேனையும் ஒருவரை ஒருவர் வெட்டி வீழ்த்தி யாவரும் ஆண்டு போனார்கள். ஆமென். ஒரு ஆளு மீதியாய் இல்ல. 24 வசனம் வாசிங்க தம்பி. யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு அதுக்கு முந்தின வசனம் வாசித்தா நல்லாவே விளங்கும். எப்படி எனில் அம்மன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கையிலந்தார்கள். ஆமென். இப்ப வாசிங்க 24. எல்லாம் நல்ல வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. ஒரு பிரச்சனையும் மீதி இருக்கவில்லை. எல்லாம் ஜெயம் ஜெயம் ஜெயமாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். யோசபாத்தின் சேனை பாடிக்கொண்டு யுத்த ஃபீல்டுக்கு களத்துக்கு போனது வரும்போது அழுகையோடு வரல, வரும்போது மகிழ்ச்சியோடு துதியோடு அவர்கள் தேசத்துக்கு திரும்பி வந்து கர்த்தரை அதே ஆலயத்தில், எந்த ஆலயத்தில் நின்று அழுதாங்களோ, எந்த ஆலயத்தில் கண்ணீர் வடித்தார்களோ, எந்த ஆலயத்தில் கர்த்தரை நோக்கி கெஞ்சி கூப்பிட்டார்களோ அதே ஆலயத்தில் கம்பீரமாய் துதியோடு மகிழ்ச்சியோடு வந்து நன்றி சொல்ல வைத்தார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் எனக்கும் அப்படியே தான் செய்கிறார், அப்படியே தான் செய்கிறார். இதே ஆலயத்தில் நாம் துதியோடு மகிழ்ச்சியோடு சாட்சியோடு நின்று கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் செய்கிறார் என்று விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உம்முடைய ஜனத்துக்கு கொடுத்திருக்கிறோம். என்னுடைய வார்த்தை வெறுமையாய் போய் வெறுமையாக என்னிடத்தில் திரும்புவதில்லை என்று சொன்னீரேப்பா. உங்கள் வார்த்தை நீர் சொன்னதை செய்து முடிக்க உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரோடு கூட உம்முடைய வல்லமை தொடர்ந்து கிரியைகளை நடப்பிக்கட்டும். கூட்டத்துக்கு வந்த ஒருவரும் தோல்வியில் அல்ல, ஒருவரும் கஷ்டத்தில் அல்ல, ஒருவரும் வியாதியில் அல்ல, ஒருவரும் வேதனையில் அல்ல, ஒருவரும் எந்த நெருக்கடியிலே அல்ல, ஒவ்வொருவரும் ஜெயத்தில் சுகத்தில் வெற்றியில மகிமையாய் கர்த்தருக்கு சாட்சியாய் நீ நிற்க வைத்து அவர்களை உம்முடைய நாமத்திற்கு புகழ்ச்சியாய் வைக்கிறதற்காக நன்றி. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்துக்கு வருகிற ஒருவரையும் நீர் வெறுமையாய் அனுப்பினதில்லை, அனுப்புவதும் இல்லை, இனி அனுப்ப போவதும் இல்லை. நீர் அப்படிப்பட்ட தெய்வம். உமக்கே எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.